Welcome students, 11th Maths Lesson 12 Introduction to Probability Theory exercise number 12.2 third sum பார்க்க போறோம். The die is thrown twice. Let A be the event first die shows 5 and B be the event second die shows 5. Find P of A union B. So நமக்கு வந்து என்னது Aங்கிறது என்னன்னா first die. நமக்கு இப்போ வந்து ரெண்டு dice வந்து இது throw பண்றதுனால n of S ஓட வேல்யூ என்னது ஒரு டைல 6 சைடு இருக்கும் 6 2 times 6 power 2 that is equal to 36. Okay, so n of A என்ன வரும் இப்போ ஒரு Aங்கிற ஈவென்ட்ல நமக்கு வந்து என்ன இருக்கும் 1.1 1.2 இந்த மாதிரி 6.6 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, டோட்டலி 36. அதுல எங்க 5,1 5,2 அதாவது ஃபர்ஸ்ட் டை 5 ஷோ பண்ற மாதிரி எத்தனை இருக்கும் 5.6 வரைக்கும் 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ n of A வந்து 6. ஓகேவா, ஸோ P of A யோட வேல்யூ என்ன n of A by n of S that is equal to 6 by 36. இதை இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, இனி அதே மாதிரி நம்ம n of B ஃபைண்ட் பண்ணோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 1,1 1,2 1,3 1,4 1,5 1,5 2,5 3,5 4,5 5,5 6,5 இந்த 6 பாசிபிலிட்டிஸ்லயும் நமக்கு என்ன இருக்கும் 5 வந்து செகண்ட் டைல ஷோ ஆகும். அப்போ மொத்தம் 6 பாசிபிலிட்டி. அப்போ P of B யோட வேல்யூ என்னவா இருக்கும் P of B is equal to n of B by n of S. So n of B வேல்யூ 6 n of S வேல்யூ 36 அப்படியே வச்சுக்கலாம். பட் நமக்கு என்ன வேணும் A யூனியன் B. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலால A இன்டர்செக்ஷன் B தேவைப்படும். அதாவது ரெண்டு டைலையுமே 5 ஷோ பண்றது நமக்கு தேவை கிடையாது, அதை மைனஸ் பண்ணிட்டோம்னால யூனியன் B கிடைக்கும். அப்போ ரெண்டுலயுமே ஷோ பண்ற பாசிபிலிட்டி ஒன்னு தான். ஸோ 1/36. இப்போ நம்ம P of A யூனியன் B ஃபைண்ட் பண்ணலாம். P of A யூனியன் B is equal to P of A plus P of B minus P of A intersection B. That is equal to 6/36 plus 6/36 minus 1/36. So 6 plus 6 12 12 minus 1 11/36 is the answer. Okay, இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. Thank you students.